ஏகாதசி விரதம்னா என்னங்க? அதனால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏகாதசின்றது ஒரு திதி. 15 நாளைக்கு ஒரு தடவை அந்த திதி வரும். அந்த திதி அன்னைக்கு பெருமாளை வணங்குறதுக்கு பேர் தான், வணங்கி விரதம் இருக்கிறாங்க இல்லையா, அதை தான் நம்ம ஏகாதசி விரதம்னு சொல்கிறோம். சரி, இதனால் என்னெல்லாம் பலன் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்களுடைய அடுத்த நிலையே என்ன, நம்ம இறந்தால் முக்தி கிடைக்கணும் நமக்கு அப்படின்னு விரும்புகிறோம் இல்லையா. அப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, டெய்லி கங்கையில் குளிக்கிறது, நிறைய யாகம் பண்ணுறது, நிறைய நன்மைகள் செய்கிறது, புண்ணியங்கள் பண்ணுறது, இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் பண்ணால் தானே நமக்கு முக்தி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக இந்த ஏகாதசி விரதம் மட்டும் இருந்தாலே போதும், நமக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விரதம் தான் ஏகாதசி விரதம். இந்த ஏகாதசி விரதம் இருக்கிறவங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்னா, ஒரு அஸ்வமேத யாகம் நடத்தினா என்ன பலன் கிடைக்குமோ அந்த அளவுக்கு பலன் கிடைக்கக்கூடிய விரதம் தான் இந்த ஏகாதசி விரதம். அன்னைக்கு பெருமாளை நினச்சி விரதம் இருப்பாங்க. இதை மனுஷங்கனால நாம் மட்டும் இல்லாமல் தேவர்களும் இந்த விரதத்தை இருந்து பெருமாளை வணங்கக்கூடிய அற்புதமான விரதம்.